அண்மை செய்தி. ஆதவர்ஜுனா என்னை பற்றி உண்மைக்கு மாறான கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்று நடிகர் ரஜினிகாந்த் பதிலளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்றும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக மிரட்டல் விடுத்ததால் அரசியலில் இருந்து விலகியதாக ஆதவர்ஜுனா பேசியிருந்தார். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகை தருவதாக எண்ணியிருந்த நிலையில் அவர் அரசியலுக்கு வராமல் போனது திமுக விடுத்த மிரட்டலால் தான் என்று ஆதவர்ஜுனா பேசிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது அதற்கு நடிகர் ரஜினிகாந்த் பதிலளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆதவர்ஜுனா தன்னை பற்றி உண்மைக்கு மாறான கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்றும் அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சாதிவாரிய கணக்கெடுப்பிற்கான அந்த ஆணையம் அமைப்பதற்கான அரசாணை வெளியிட வேண்டும் என்பது குறித்து போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பேசிய அந்த கட்சியினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதில் ஒரு முக்கியமான கருத்து என்பது தமிழகத்தின் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கட்சி தொடங்க இருந்த ரஜினிகாந்த் அவர்களை திமுக மிரட்டியதால் அவர் பின்வாங்கி தற்பொழுது ரெட் ஜெயினில் நடித்துக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். இது ரஜினி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி, அதே போல எல் முருகன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அனைவருமே அதற்கான கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் பரபரப்பான இந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்த் ஆதவர்ஜுனாவிற்கு பதிலளிக்கும் விதமாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக அமைச்சர்கள் ரகுபதி, தொல் திருமாவளவன், எஸ்பி வேலுமணி, நண்பர் அண்ணாமலை, அர்ஜுனமூர்த்தி, அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன், புகழேந்தி மற்றும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். மற்றும் ஊடகத்துறையினர் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள், ஜெய்ஹிந்த் என்று அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.